நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இப்போ இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டே அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விரட்ட போறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட ரகசியம் எல்லாமே கார்த்திக்கு தெரிஞ்சு போயிடுது. யார் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருக்கான் இல்லையா? அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே நம்ம கார்த்திக்க மீட் பண்ணி, இந்த மாரி தான் உன் பொண்டாட்டி வந்து ஏமாத்திட்டு இருக்கா, அப்படி இப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம, நல்லா இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லல. அவன் போதையில இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுனால, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போய் இதுக்கப்புறம் நெறைய பிரச்சனை வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? அஞ்சலி மேல இருக்க கோவத்தில இப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அந்த ஒரு வார்த்தை எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா கடைசியில அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியில இந்த அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா? இல்லையா? அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம கார்த்திக்கே வந்து கடைசியில நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய தள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சொன்னாங்க, "இந்த மாரிலாம் வேலைக்கு போகாத. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அது மட்டும் இல்லாம இப்ப சாயில் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆயிடுச்சு. அதாவது அப்ரூவல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பில்டிங் கட்டி அத சேல் பண்றது மட்டும் தான் பாக்கி அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கௌதம் அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அது மட்டும் இல்லாம கடனும் நம்மளால வாங்க முடியாது. வேற வழி இல்ல. நம்ம வந்து அதாவது ஒரு வேலை இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து சமாளிக்க முடியும். அதனால நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன். இந்த சாயில் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகே தான். ஆனா பில்டிங் கட்டி அத சேல் பண்ணா தான் நம்ம கையில நம்ம சம்பாதிச்ச பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுர்றேன். நீங்க சொல்ற மாரி உங்க கூடவே நான் இருக்கேன் அப்படின்ற மாரி இலக்கியா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்து அதாவது இந்த அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்துக்கிட்டு இலக்கியாவ ஜெயிலுக்குள்ள போட போறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஜானகி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் வந்துட்டு இந்த பிரச்சனைய சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ கடைக்காரர தேடி போறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் வந்து இந்த மகேஷ் வந்து குடிச்சிட்டு பேசினதுல எந்த ஒரு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அவன் ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இதா இருந்துடுறாரு. ஆனா இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ நம்ம அதாவது வயித்துல வந்து உண்மையிலேயே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 மாசம் ஆகப்போகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு கொஞ்சம் கூட பெருசாகாமயே இருக்கு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் சொன்னது உண்மையா இருக்குமோ? அப்படின்ற மாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும். அஞ்சலியோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாகுதா? இல்லையா? இல்ல அவ வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கா? இல்லையா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா ஏதோ பண்றதுக்கு வந்து போராடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்றாங்க. அவங்களோட டாக்டர் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்காளா? இல்லையா? வயித்துல இருக்க குழந்தை நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த ரிப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதில ஒரு ரிப்போர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிச்சு வச்சிருக்கிறத வந்து பார்த்த உடனே கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த ரிப்போர்ட்ட எடுத்து அந்த ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான், நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டே வந்து பார்த்தீங்கன்னா தொரத்த போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.